ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமேல இன்னைக்கு ஒரு அருமையான அனுபவம் சொல்லலான் இருக்கேன். மேட்டூருக்கு பக்கத்தில் நெருஞ்சிப்பேட்டைன்னு ஒரு கிராமம். 1928 இந்த கிராமத்துக்கு விஜயம் செய்தார் மகாபெரிவா. ஊரின் முக்கியஸ்தரான சுந்தர ரெட்டியாருக்கும் அப்போதைய எம்எல்ஏ குருமூர்த்திக்கும் பெரியவா கிட்ட அதீத பக்தியும் அபிமானமும் உண்டு. நினைத்த போதெல்லாம் ஊர் பெரியவர்களோடு சென்று அந்த மனித தெய்வத்தை தரிசித்து வருவார்கள். அப்படி இருக்க அவரே தங்களோட கிராமத்துக்கு வந்திருக்கிறார் என்றால் கேட்க வேண்டுமா? ஒரு நாள் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கரன்னு கோஷம் முழங்க பெரியவாளை சுற்றி அமர்ந்திருந்தார்கள் ஊர் மக்களும் பக்தர்களும். அப்போது சற்று தூரத்தில் கோவிந்தா கோவிந்தா என்னும் கோஷம் ஒலித்தது. உடனே பெரியவா, இந்த கோவிந்த கோஷம் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டாராம். பக்கத்திலேயே பாலமலைன்னு ஒரு மலை, அதன் உச்சியில் ஸ்ரீ சித்தேஸ்வரர் கோவில் இருக்கு. அந்த ஈஸ்வரனை தரிசிக்க மலையேறும் பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தான்னு கோவிந்த நாமாவை சொல்லிக்கிட்டு தான் மலை ஏறுவார்கள். கிட்டத்தட்ட 12 மைல் தூரம் அப்படின்னு ஊர் பெரியவர்கள் பெரியவா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறார்கள். மகாபெரிவாளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஈஸ்வரனை தரிசிக்க கோவிந்த கோஷமா என்று ஆச்சரியப்பட்டு ஸ்லாகித்தவர், நானும் ஸ்ரீ சித்தேஸ்வரரை தரிசிக்கணுமே அப்படின்னு சொல்லி தனது ஆசையை கூறினாராம். சுவாமிகளுக்கு 12 மைல் மலை ஏறுவது கஷ்டமாயிற்றே என்று பக்தர்களுக்கு தயக்கம். ஆனால் மகாபெரியவரோ தயங்காமல் கிளம்பிவிட்டார். நம் எல்லோருக்கும் வழிகாட்டிய அந்த மகானுக்கு ஸ்ரீ சித்தேஸ்வரரை தரிசிக்க வழிகாட்டுவதற்காக அன்பர்கள் குழு ஒன்றை அவசரமாக ஏற்பாடு செய்தார் சுந்தர ரெட்டியார். மலையில் 12 மைல் தூரம் ஏறி சென்று சுயம்புவான ஸ்ரீ சித்தேஸ்வரரை தரிசித்த மகாபெரிவா ஒரு நாள் ஒரே ஒரு பக்தர் தன் சொந்த செலவில் இந்த சுவாமிக்கு கோவில் கட்டுவார் என்றாராம். மகாபெரிவாளின் அந்த தெய்வ வாக்கு அதற்கு பிறகு 62 வருடங்கள் கழித்து 1990 பலித்தது. அந்த வருடம் வடநாட்டு சேட்ஜி ஒருவர் ஸ்ரீ சித்தேஸ்வரரை தரிசிக்க வந்தார். அவருக்கு அந்த ஈஸ்வரன் என்ன ஆணையிட்டாரோ அந்த அன்பரே தனிய ஒருவராக கோவில் கட்டி கும்பாபிஷேகமும் செய்து முடித்து விட்டார். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், முன்பொரு காலத்தில் இந்த பகுதியை ஆண்ட மன்னர் ஒருவர் முழு வரியும் பாக்கி இல்லாமல் செலுத்திய தன் குடிமக்களுக்கு ஏதாவது பரிசு கொடுக்க விரும்பினார். மந்திரியை அழைத்து பணத்தை தண்ணீரில் கொட்டு என்று ஆணையிட்டார் அந்த ராஜா. அந்த மதியூக மந்திரி என்ன செய்தார் தெரியுமா? தகுந்த பணியாட்களை கொண்டு அங்கே 2 அணைகள் கட்டினாராம். இதனால் ஊர் செழித்தது. மகாபெரிவா நெருஞ்சிப்பேட்டையில் தங்கியிருந்த காலத்தில் அணைகளின் நடுவே கற்களையே அடித்து செல்வது போல பெரும் சத்தத்துடன் தண்ணீர் பாய்ந்ததாம். அங்கே ஒரு பெருமாள் விக்கிரகமும் இருப்பதைக் கண்ட பெரியவா அணையையும் விக்கிரகத்தையும் மாறி மாறி பார்த்துவிட்டு, இது பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு ஊர் பெரியவர்களிடம் கேட்டிருக்கிறார். அப்போ அவள்லாம் சொல்கிறா, ஒரு ராஜா இங்கே வேங்கட பெருமாளுக்கு 6 ஏக்கர் பூமியை கொடுத்ததை கதை கதையாக கேட்டிருக்கோம், அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, அடியிலே பொக்கிஷம் என்று அந்த இடத்தை சுட்டி காட்டி சொன்னாராம் பெரியவா. அப்போது ஊர் மக்களுக்கு பெரியவா ஏன் அப்படி சொன்னார் என்பது புரியவில்லை. பல வருடங்கள் கழித்து மேட்டூர் அணையிலிருந்து வரும் நீரில் மின்சாரம் எடுக்க ஏற்பாடானது. இன்ஜினியர்கள் அந்த இடத்தில் பள்ளம் தோண்டிய போது பெருமாள் விக்கிரகத்தையும் அகற்ற வேண்டியதாயிற்று. ரொம்ப ஜாக்கிரதையாக பெருமாள் விக்கிரகத்தை அகற்றி 25 அடி ஆழத்துக்கு பள்ளம் தோண்டி அஸ்திவார பணியை துவங்கிய போதுதான் அடியிலே பொக்கிஷம் என்று மகாபெரிவா சொன்னதன் அர்த்தம் புரிந்தது ஊர்க்காரர்களுக்கு. முதலில்
அனுமன் விக்கிரகம் கிடைக்க அடுத்தடுத்து ஸ்ரீராமன் சீதாதேவி விக்கிரகங்களும் கிடைத்ததாம். சிலிர்த்து போன சுந்தர ரெட்டியாரும் இன்னும் சில ஊர் பெரியவர்களும் அந்த விக்கிரகங்களை ஒரு டெம்போவில் ஏற்றிக்கொண்டு காஞ்சிபுரம் போனார்கள். மகா பெரியவாளை தரிசித்து விஷயத்தை சொல்லி அந்த விக்கிரகங்களை வைத்து கோவில் கட்ட ஆசி வேண்டினர். மகா பெரியவாளும் உடனே செய்யுங்கள், சீக்கிரமே நடக்கும் என்று அருளாசி வழங்கினார். எல்லோரும் கிளம்பும்போது பெரியவா அவர்களை அழைப்பதாக கூப்பிட மீண்டும் அவர்கள் உள்ளே வந்தார்கள். நான் ஸ்ரீ சித்தேஸ்வரரை தரிசிக்க மலை ஏறினப்போ வழிகாட்டியா வந்த பெருமாள் கவுண்டர் நன்னா இருக்காரா அப்படின்னு கேட்டார் பெரியவா. ஒரு பாமர வழிகாட்டியை 70 வருடங்கள் கழித்தும் பெயர் முதற்கொண்டு நினைவு வைத்திருந்து அன்போடு நலம் விசாரிப்பதை எண்ணி சிலிர்த்து போனார்கள் அவர்கள். கவுண்டர் நன்றாக இருக்கிறார், 95 வயது ஆகிறது என்று அன்பர்கள் பதில் சொல்ல, பெரியவா தன் முன் இருந்த தாம்பாளத்தில் இருந்த புது வஸ்திரங்களை அவர்களிடம் காட்டி, இந்த வஸ்திரங்களை கொண்டு போய் பெருமாள் கவுண்டரிடம் நான் கொடுத்ததாக கொடுங்கோ, நான் அவரை ரொம்பவும் விசாரிச்சேன்னு சொல்லுங்கன்னு அன்போடு சொன்னார். பெருமாள் கவுண்டர் எத்தனை பாக்கியம் செய்திருக்கிறார் என்று உருகி போனார்கள் நெருஞ்சிப்பேட்டை மக்கள். எங்கோ எப்போதோ தனக்கு வழிகாட்டியதை மறக்காமல் அந்த அன்பரை நினைவு வைத்திருந்து தன் மரியாதையும் அன்பையும் காட்டினாரே, பெரியவாளின் கருணையே கருணை. இதைத் தொடர்ந்து இன்னொரு அருமையான அனுபவம் சொல்லலான் இருக்கேன். ஒரு சமயம் காஞ்சிபுரம் மடத்திற்கு பள்ளி ஆசிரியர் ஒருவர் 50 மாணவர்களுடன் மகா பெரியவாளை தரிசிக்க வந்தார். ஆனால் அன்னைக்கு மகா பெரியவா மௌன விரதம் இருக்கும் நாளாக இருந்தது. பகவான் தியானத்தில் தோய்ந்திருக்கும் அவர் இது போன்ற நாட்களில் பொதுவாக யாரையும் சந்திப்பதில்லை. சந்தித்தால் பேச நேரிடும். அதிலும் மாணவர்களிடம் கட்டாயம் பேசித்தான் ஆக வேண்டும். காஞ்சி பரமாச்சாரியா மேற்கொண்டது சாதாரண மௌனம் அல்ல, காஷ்ட மௌனம், அதாவது சைகையால் கூட பேசாத நாள். மடத்தின் பணியாளர் யோசித்தார், என்ன ஆனாலும் சரி, மகா பெரியவா கிட்ட தகவலை தெரிவிப்பதுதான் சரி என முடிவு செய்தார். அதற்கு பிறகு என்ன செய்வதென்று மகா பெரியவாளே முடிவெடுக்கட்டும். மாணவர்களை காத்திருக்க சொல்லிவிட்டு பரமாச்சாரியாரிடம் சென்றார் அந்த பணியாளர். விஷயத்தை கொஞ்சம் தயங்கியவாறு தெரிவித்தார். அப்போ மகா பெரியவா கணீர் என்ற குரலில் அவர்களை உடனே இங்கு அழைத்து வா என வாய் திறந்து உத்தரவிட்டார். அந்த பணியாளருக்கு ஆச்சரியம். மௌனத்தை எதன் பொருட்டும் கைவிடாத மகா பெரியவா இன்று கைவிட்டு விட்டாரே, இது எப்படி? மாணவர்கள் மகா பெரியவா முன்னாடி ஆவலோடு வந்து நின்றார்கள். அவர்களுக்கு 10 நிமிடம் அருளுரை வழங்கினார் பெரியவா. பிரசாதம் கொடுத்து அனைவருக்கும் என் ஆசி என்றும் உண்டு என கூறி அனுப்பி வைத்தார். மாணவர்கள் விடை பெற்று சென்றதும் அந்த பணியாளர் வியப்போடும் தயக்கத்தோடும் கேட்டார், சுவாமி, எவ்வளவு பெரிய பதவியில் உள்ளவர்கள் வந்தாலும் இது போன்ற நாளில் நீங்கள் ஒரு முறை கூட பேசியதே இல்லையே. எதன் பொருட்டும் விரதத்தை கைவிடாத நீங்கள் இன்று கைவிட்ட காரணம் என்ன என்று தெரிந்து கொள்ளலாமா? இப்படி அந்த பணியாளர் கேட்ட உடனே சற்று நேரம் அருள் பொங்க பார்த்து கொண்டிருந்த மகா பெரியவா புன்முறுவல் பூத்தமாறு சொன்னார், வந்த குழந்தைகள் எல்லாம் எந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்கான்னு நீ சொன்னாய் அல்லவா? நான் என் மௌனத்தை கைவிட்டது அதனால்தான். அவர்கள் எல்லாம் பார்வையற்றோர் பள்ளியில் பயிலும் மாணவர்கள். அவர்களுக்கு தரிசனம் என்பது என்னுடைய தோற்றம் இல்லையே, குரல் தானே. அதை கேட்கத்தானே தொலைதூரத்திலிருந்து ஆவலோடு வந்திருக்கிறார்கள். பார்வையற்ற அந்த குழந்தைகளை மகிழ்விப்பதை விட என் மௌன விரதம் ஒன்றும் முக்கியமில்லை. மகா பெரியவா இப்படி சொன்ன உடனே அந்த பணியாளர் நெகிழ்ச்சியில் தழும்பிய விழிகளை துடைத்து கொண்டார்.
இதுதான் தெய்வத்தின் குரல். பெரியவா எப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் அந்த குழந்தைகளுக்கு புரிஞ்சிருக்கா. இந்த மாதிரி ஒரு காஷ்ட மௌனம்னு இருந்தாருனாக்க கண்டிப்பாக அந்த விரதத்தை கைவிட மாட்டார். மௌன விரதத்தை எப்போவுமே பெரியவா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த குழந்தைகளுக்கு பார்க்க முடியாதுங்கும் போது நம்ம குரலையாவது கேட்கணும், இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காளேன்னு கருணாமூர்த்தி மகா பெரியவா எப்போவுமே எல்லாருக்கும் அனுகிரகம் புரியணும், அருள் புரியணுங்கிறது தான் பெரியவாளோட ஆசையே எப்போவுமே. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.